வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒரு மாதத்தை முழுமையாக நிறைவு செய்து ஒரு புதிய மாதத்தின் 2ஆம் நாளையும் காண நீர் கிருபை தந்திருக்கிறேன். இந்த ஆராதனையின் மூலமாக இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாய் பெற்று செலுத்துகிறதாக ஆண்டவராகிய நீர் இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். தெய்வீக பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள நீர் எங்களை வழிநடத்தும். எங்களை தாழ்த்தியுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளில் 21வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 21 சேனை தந்தா சீர்நிறை உணர்வா என்ற பாடலை நாம் பாடுவோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியவர்களே எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உன்னதத்திற்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவை, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும்.
நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவை தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். இரண்டாம் பக்கம் நியாய பிரமாணத்தை முழுமையும் தீர்க்கதரிசிகளின் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உத்தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவியருளும். ஆறாம் பக்கம். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டோடைய சரீரத்தை விரதத்தை பெற்றுக் கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழுவதைத்தோடைய உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உங்களிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ததாக மற்றொரு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிறேன். கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்துள்ளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கென்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியாவோர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர்
மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்பட்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் எங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள் என்பது குறிக்கப்பட்ட நற்செய்தி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் போத்தனூர் சிஎஸ்ஐ ஐக்கிய ஆலயத்தை சார்ந்த திரு ஆர் தண்டபாணி என்பவரின் குமாரன் செல்வன் டி பிரவீன் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை மதுரை ராம்நாத் திருமண்டலம் ஸ்ரீவெல்லிபுதூர் பொது சேரத்தை சார்ந்த திரு கே என்ரி தாமஸ் என்பவரின் மகள் செல்வி எச் பிரசன்னா என்பவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் போத்தனூர் சிஎஸ்ஐ ஐக்கிய ஆலயத்தை சார்ந்த திரு கே கே சாமுவேல் என்பவரின் குமாரன் செல்வன் எஸ் மனோவா என்பவரும், தென்னிந்திய திருச்சபை கொச்சின் திருமண்டலம் சிஎஸ்ஐ மறையூர் பொது சேரத்தை சார்ந்த திரு ஞானராஜ் என்பவரின் குமாரத்தி செல்வி என் கவிதா என்பவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் போத்தனூர் சிஎஸ்ஐ ஐக்கிய ஆலயத்தை சார்ந்த திரு ஏ ஜோசப் ஜீவராஜ் என்பவரின் குமாரன் செல்வன் சாமுவேல் ரிச்சர்ட் என்பவரும், கோவை சிஎஸ்ஐ தூய மார்க்கு பொது சேரத்தை சார்ந்த திரு பி செபஸ்டின் என்பவரின் குமாரத்தை செல்வி ஷரின் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் போத்தனூர் சிஎஸ்ஐ ஐக்கிய ஆலயத்தை சார்ந்த திரு எஸ் ரத்னராஜ் என்பவரின் குமாரத்தி செல்வி ஆர் ஸ்டெஃபி என்பவரும், கோவை திருமண்டலம் சிறுமுகை சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலயத்தை சார்ந்த திரு ஜே செல்வகுமார் என்பவரின் குமாரன் செல்வன் எஸ் பிராங்க்லின் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. அறிக்கை வாசித்த இவர்களை திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். நாம் எழுந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி முதல் முறையாக அறிக்கை வாசித்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற பொழுது கடவுளே நன்றி என்று சொல்லி நன்றிகளை ஏறெடுக்க கிருபை தந்திருக்கிறேன். இந்த நாளிலும் முதல் முறையாக அறிக்கை வாசித்த செல்வன் சாமுவேல் ரிச்சர்ட், செல்வி ஷரின், செல்வி ஸ்டெஃபி, செல்வன் பிராங்க்லின் ஆகிய இந்த பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திருமணத்தின் மூலமாக ஒரு குடும்பமாக இணைப்பதற்கு ஆண்டவராக நீர் சித்தம் கொண்டிருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஏற்ற வேளையிலே திருமணத்திலே இணைக்கப்பட
நீர் வழிநடத்த வேண்டுமாவிடத்திலே நாங்கள் கொண்டாடுகிறோம். ஒரு சிறந்த கிறிஸ்தவ குடும்பமாக அவர்கள் இணைக்கப்பட நீர் வழிநடத்தும். செய்யப்படுகிற எல்லா ஆயத்தங்களிலும் ஆண்டவரின் கரம் கூட இருந்து நீரை தொடர்ந்து அவர்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஏற்கனவே நாம் அறிந்திருக்கின்றபடி நம்முடைய ஆராதனைகள் தொடர்ந்து மறு அறிவிப்பு வரும் வரை காணொலி மூலமாக ஆராதனைகள் நடைபெறும். எனவே திருச்சபை மக்கள், நீங்கள் காணொலியை அவ்வப்போது பார்த்து ஆராதனைகளை பங்கு கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய கவர் காணிக்கைகள், மாத சந்தா காணிக்கைகள், நன்கொடைகள் அவைகளை நீங்கள் ஆயரை சந்தித்து நீங்கள் கொடுத்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக பாமாலைகளிலே 328வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 328. அஞ்சாதேரோ என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார் என்ற பாடலை நாம் பாடுவோம். Yeah.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 4வது மாதத்தை முழுமையாக நிறைவு செய்து 5வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கடந்த மாதத்தை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் ஈவுகளையும் நன்மையான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கிறோம். அந்த மாதத்தை ஆரம்பித்தவர்கள் மாதத்தை நிறைவு செய்யக்கூடிய கூட முடியாமல் உலகத்தை விட்டே கடந்து போயிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவரின் அருளும் ஆற்றலும் நமக்கு கிருபையை கொடுத்து இந்த நாளின் காலை வேளையில அவருடைய திரு சமூகத்தில் நாம் ஒன்று கூடி நாம் இருக்கின்ற இடங்களிலே இந்த காணொளி வாயிலாக ஆண்டவரை வெளிப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு நமக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறது. கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்த நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஆதாரம் கிறிஸ்துவே என்பதை இந்த நாளிலே மறுபடியும் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நம்மை அழைத்திருக்கிறார். Believing in Christ, the resurrection என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. இந்த நாளின் சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதிகள், அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 37 வசனங்கள், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 23 வரை உள்ள வசனங்கள், நற்செய்தி பாடமாக வாசிக்க கேட்டேன் யோவான் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 28 வசனங்கள், சங்கீதம் 90 ஆகிய இந்த வேத வசனங்கள் நமக்கு நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோம பேரரசர் ஒருவர் ஒரு கட்டிட கலைஞனை அழைத்து ஒரு அழகிய மண்டபத்தை கட்டுப்படியாக ஆணையிட்டார். அந்த கலைஞன் அந்த ரோம பேரரசின் ஆணைக்கு அடிபணிந்து 5 ஆண்டுகள் ஒரு அழகான மண்டபத்தை கட்டி முடித்தார். கட்டி முடித்தவுடனே அந்த பேரரசர் வந்து அந்த மண்டபத்தை பார்த்து அந்த மண்டபத்தை கட்டி எழுப்பின அந்த கலைஞனை அதிகமாய் பாராட்டினார். பாராட்டி முடித்துவிட்டு அந்த கலைஞனிடத்தில் சொன்னாராம், இந்த மண்டபம் எவ்வளவு அழகாக கட்டப்பட்டிருக்கிற இந்த மண்டபம் எதற்கு தெரியுமா? கிறிஸ்துவை மறுதலிக்காதவர்கள் இந்த மண்டபத்திற்குள்ளாக விலங்குகளுக்கு இரையாக்கப்படுவதற்கு தான் இந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது என்று அந்த பேரரசர் சொன்னார். இந்த கலைஞன் மிகவும் கலங்கி போனார், அதிர்ச்சி உற்றார். அந்த கலைஞன் சொன்னார், அப்படியானால் இந்த மண்டபத்திலே நான் முதலில் பலியாகிறேன். ஏனென்று சொன்னார், நான் கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அந்த மண்டபத்தில் அந்த விலங்குகளுக்கு பலியாக்கினார் என்று சொல்லி
அந்த சரித்திரம் சொல்லுகிறார். நம்பிக்கை நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் ஆணிவேராக இருக்கிறது. ஒரு மனிதன் நம்பிக்கை இழந்தவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் செத்த மனிதனுக்கு சமானம் என்று நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றான். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் வாசிக்கின்றோம். யோவான் 6:47 என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற என்னிடத்தில் நம்பிக்கை கொள்ளுகிறவனுக்கு, என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நான் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாயிருக்கிற நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாயிருக்கிறார். ஒருவேளை இந்த நாளின் காலை வேளையில நாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை நம்பி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலே அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கின்றார். ஆண்டவரை நம்பி வாழுகின்ற பொழுது இந்த உலகத்திலே ஏற்படுகிற இழப்புகளையும் இன்னல்களையும் தாண்டி நாம் முன்னேறி செல்லும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபையை தருகிறார். இந்த நாளின் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேத பகுதிகளை நாம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27 37 வரை படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவத்தை நாம் படிக்கின்றோம். எலிசா தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகின்ற அந்த தீர்க்கதரிசி சமாரியாவிலிருந்து கர்மேல் போகின்ற வழியிலே சுனம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இந்த எலியா தீர்க்கதரிசி அவர் சமாரியாவிலிருந்து கர்மேலுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த சுனேம் என்ற ஊரிலே ஒரு செல்வந்தருடைய வீட்டிலே அவர் தங்கி செல்வது வழக்கம். அந்த செல்வந்தருடைய வீட்டிலே ஒரு குறை இருக்கிறது. அந்த குறை என்ன என்று பார்க்கின்ற பொழுது அந்த குடும்பத்திலே குழந்தை இல்லை. ஒரு செல்வந்தர் குடும்பம். அந்த பெண்ணினுடைய பெயர் அங்கே சொல்லப்படவில்லை. அந்த குறை என்ன குறை என்று பார்க்கின்ற பொழுது குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலையாளாகிய கேசியை அங்கே அழைத்து அவள் மூலமாக அந்த பெண்ணை அழைத்து வர சொல்லுகின்றார். கேயாசி அங்கே போய் அந்த பெண்ணை அழைத்து வந்து எலிசாவின் இடத்துல விடுகின்ற பொழுது எலிசா சொல்லுகின்றார், அடுத்த ஆண்டு இதே நாளிலே நீ ஒரு ஆண் மகனை பெறுவாய் என்று அங்கே சொல்லி அவர் கடந்து போகின்றார். அடுத்த ஆண்டு அதே நாளிலே எலிசா சொன்னது போல ஒரு ஆண் மகன் பிறந்தார். மற்றற்ற மகிழ்ச்சி இந்த குடும்பத்திற்கு. குழந்தை வளர்ந்தது. ஆனால் அங்கே நடந்தது என்ன என்று பார்க்கின்ற பொழுது திடீரென்று அந்த குழந்தை இறந்து விடுகின்றது. குழந்தையை இழந்து தவிக்கின்ற அந்த தாய் எலிசாவை நோக்கி ஓடுகின்றார். அவளுடைய வாழ்க்கையில ஒரு பதற்றமும் இல்லை. 5 நாட்களுக்கு பிறகு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். அதை இருந்து போனது என்ற பதட்டம் இல்லாமல் ஒரு நம்பிக்கை. ஓடுகின்றாள். எலிசாவை தேடி அங்கே ஓடி போய் எலிசாவை அழைத்து வந்து அங்கே
நடந்த காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அங்கே அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. எலியாவின் கால்களை கட்டி அணைத்துக் கொண்டு நான் உன்னை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று அங்கே சொல்லுகின்ற பொழுது, அங்கே பின்னே வருகின்ற காரியத்தை நாம் அறிந்திருக்கின்றார். எலிசா போய் அங்கே அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகின்ற ஒரு காரியத்தை அந்த பகுதி நமக்கு சொல்லுகின்றது. மாத்திரமல்ல, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இந்த நாளிலே வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியில் அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. மார்த்தாள் மரியாள் தனக்கு அருமையான சகோதரரை லாசரை இழந்து கொடுக்கின்ற வேளையிலே ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுகின்றார்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் எப்படியாக படிக்கின்றோம். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டார். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்கள், அங்கே லாசர் மரித்து போனார். ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவின் மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு நம்பிக்கை, அங்கே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு நம்பிக்கை, இங்கே புதிய ஏற்பாட்டிலே இருக்கின்ற ஒரு நம்பிக்கை, இழப்பின் மத்தியிலும் அங்கே ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை ஆண்டவரின் பேரிலே வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அது என்ன? நாம் நம்பி இருப்பது நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. இங்கே அதை தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு பெரிய இழப்பு, ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவருடைய நம்பிக்கை அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததை அந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது காரியமாக அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அங்கே சவுலுடைய காரியங்களை நாம் வாசிக்கிறோம். சவுல் கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக தமஸ்கு வழியாக அவர் செல்லுகின்ற பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் தரிசிக்கின்றார். தரிசித்த பின்பு அவருடைய நம்பிக்கை, அவருடைய அனுபவம் பாருங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாம் அழிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் வழியிலேயே செல்லுகின்ற பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர் சந்திக்கின்றார். சந்தித்த பின்பு அவருடைய அனுபவம் அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டதாக நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பவுல் அங்கே எப்படியாக எழுதுகின்றார், அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன். அவருடைய வாழ்க்கையில கடவுளே இல்லை, கிறிஸ்தவர்களை நான் அழித்து போடுவேன் என்று புறப்பட்டு போன அந்த பவுல் அங்கே சொல்லுகின்றார், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த பின்பு நான் நம்பி இருக்கிறவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று
நான் அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று பவுல் அங்கே சொல்லுகின்றார். மாத்திரமல்ல, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கேயும் நாம் பவுலுடைய காரியங்களை நாம் வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனும். பாருங்க, பவுல் கிறிஸ்துவை நம்பி இருப்பதனால, அவரை தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டிருப்பதனாலே அவருடைய அனுபவம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அனுபவம் உண்டு. மாத்திரமல்ல, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுது போல் இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகினும் சாவினாலாகினும் கிறிஸ்தியன் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கையை அவர் பெற்றிருக்கிறார். கிறிஸ்துவை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற பவுலுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்வையும் இழக்கத்தக்கதாக அவர் கிறிஸ்துவை நம்பியிருந்தார் என்று சொல்லி நாம் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக நாம் படித்து பார்க்கின்ற பொழுது நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியில் யோவான் 11ஆம் அதிகாரம் 17 28 வரை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே கிறிஸ்துவில் மேல் வைக்கின்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையானது என்றைக்குமே நிலைவாழ்வு தருகின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. நாம் ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னார், நம் வாழ்நாள் முழுவதும் நாம் நிரந்தரமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இது உடல் சார்ந்த சாவை ஆண்டவர் அங்கே சொல்வதில்லை. இந்த உடலானது என்றைக்கும் மரித்தே ஆக வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவனாக அவன் நிலை வாழ்வு பெறுவான். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அது நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்மை மீட்கத்தக்கதாக அவர் நம்முடைய ஜீவனையை கொடுத்து பாவத்திலே வாழ்ந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கின்றார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் இப்படியாக வாசிக்கின்றோம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். பாருங்க, அந்த இளைய குமாரனுடைய தகப்பன் சொல்லுகின்றார், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இவன் பாவத்திலே அவன் மரித்தான், ஆனால் பாவத்திலிருந்து விடுபட்டவனாக அவன் உயிர்த்தான் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். பாருங்க, அவர் மரணத்தை பரிகரித்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு ஜீவனை உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் மேல்
நம்பிக்கையை வைக்கின்ற பொழுது நாம் ஒரு நிலை வாழ்வை, ஒரு பொது வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது வேத பகுதிகள் மிக தெளிவாக. நாம் சுனேமியாவை போல இழப்பின் மத்தியில் இன்றைக்கு நமக்கு இழப்புகள் வருகின்ற பொழுது நாம் யாரை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு யார் நமக்கு உதவி செய்வார்கள்? யாரிடத்திலே நமக்கு உதவி கிடைக்கும் என்று மனிதர்களை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோமே. வேதத்திலே பார்க்கின்ற பொழுது சுனேமியாலும் மார்த்தாலும் மரியாளும் ஒரு பெரிய இழப்பு. ஆனால் அவைகளின் மத்தியிலே கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்திருக்கின்றார்கள். மாத்திரமல்ல, பவுலை போல எல்லாவற்றையும் இழந்தாலும் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையிலே நாம் வாழ்ந்ததாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறார். மாத்திரமல்ல, என்றைக்குமே நிலை வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தொடர்ந்து ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவர் வரப்போகும் நாட்களில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிலையான வாழ்வை தருவார் என்பதில் சந்தேகமில்லை. அப்பேற்பட்ட கிருபையை ஆண்டவர் தாமே உங்கள் எல்லாருக்கும் நிறைவாக தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரின் வார்த்தை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகியவரை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உண்டாகும் முன்னே தமது பிதாவினாலே ஜென்மிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேனில் மெய்தேனானவர், உண்டாக்கப்படாமல் ஜென்மிக்கப்பட்டவர், பிதாவுடைய தன்னுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மந்திராய் நமக்காகவும் நமக்கு ரட்சகர் உண்டாகவும் பரமந்தந்தரங்கி பரிசுத்தாவினாலே கன்னியாத்தாந்தரித்து மனிதனானார். அவருக்காக வந்து காலத்தில் சிறுநாள் என்று பாடுபட்டு அழைக்கப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பரமனதுக்கே பிதாவானவர் வாசலை வீற்றிருக்கிற உயிருள்ளோரை மருத்துவரை நியாயத்திற்கு மகிமையுடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவோடு குமாரனும் புறப்படுவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூடத்திற்கு சோத்திரிப்படுவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தருமாய் இருக்க பரிசுத்தால் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்தமான அப்போஸ்தல திருச்சபை உண்டு விசுவாசிக்கிறேன். பாவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தலும் மறுமைக்கு ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். மீண்டுமாக கீர்த்தனைகளிலே 193வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை 193. எல்லாமே சுவே எனக்கு எல்லாமே சுவே, தொல்லை மிகு உலகில் தோழரே சுவே என்ற பாடலை நாம் பார்ப்போம்.
சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்தர சாதுகிறே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் அந்த ஆவியோடும் இருப்பாராக. உங்கள் இதயத்தை வைத்துங்கள், எங்கள் இதயத்தை கர்த்தரிடத்தில் வைத்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவுள் அப்படி செய்வது தவிர நீதியமாய் இருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர்.
மனிதனை விவசாயியாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி முதல்வனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். அதனால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனையின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று விடாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதனில் ஒருக்கமாய் என்று கூர்ந்து முதவரே பேரானகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்தைகளை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்திரீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தமைதாமே கபலியாக கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியை காணிக்கையை பரிகாரத்தில் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மனத்தை என்றைக்கு நினைக்கொண்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருவனும் நமது செலுத்தும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையினாலே அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமணி உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, இது மரணத்தை நினைவு கூறுகிறோம், புது யுத்தத்தை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்ப காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேதலையும் நிறை கூர்ந்து இந்த அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வரும் அளவு அவரை நினைவு கூர்ந்ததை செய்கிறோம். அவர்கள் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை போலுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பன் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் ஜெபநிலையில் இருந்தபடியே ஆண்டவருடைய ஜெபத்தை புத்தெழுதி பாடல்கள் 445 வழியாக ஏறெடுப்போம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தை, வாழ்கவும் திருநாமம் என்று சொல்லி ஆண்டவருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். திருநாமம்
கிறிஸ்துவையே நம்பி விசுவாசத்தின் மூலமாக இந்த திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தாழ்மை ஜபத்தை தாழ்மையோடு கூட சேர்ந்து யாரும் மேலெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் செய்தியை நம்பி நாங்களுடைய பந்தியில் சேர துணையாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். நம்முடைய மேசையின் கீழும் துணிகளை பொறுக்கிக் கொள்வதற்கு நாங்கள் பாத்திரமில்லை. ஆனாலும் தேவரே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகையால் கருவுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மனைவியாக சரீரத்தாரும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை தாரும். நாம் இருக்கின்ற இடங்களிலே விசுவாசத்தில் ஒருங்கிணைந்து ஆண்டுடைய திருப்பந்தியிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம். விசுவாசத்தின் மூலமாக திருப்பந்தியிலே நாம் நினைத்துக் கொண்ட நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. பாமாலைகளிலே 262வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 262 என் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து தான் நான் பார்க்கிறேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். என் மேய்ப்பர்
ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியான கிருபை நீர் தந்தீர். ஆமாண்டவரே, கிறிஸ்துவின் பேரிலே நம்பிக்கையுடையவர்களாக தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு பிறந்தாரும். இந்த நாளிலும் கூட எங்களுடைய திருச்சபைக்காகவும் திருச்சபை குடும்பங்களுக்காகவும் ஆங்காங்கே இந்த வழிபாட்டிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மாத்திரமல்ல, கொரோனா வைரஸினாலே தாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு உறவுகளை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நோக்கி நாங்கள் சுபிக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த நாளிலும் தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகின்ற நிலைமையிலே ஆண்டவரின் கரமைகளோடு கொடுத்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் மாவட்டத்திலே கொண்டாடுகிறோம். ஆமாண்டவரே, தொடர்ந்து காணொலி வாயிலாக உம்மை ஆராதிக்கின்ற பொழுதும் உடைய வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து கேட்கின்ற பொழுதும் உடைய பிரசனத்தை உணர்ந்து கொண்டவர்களாக எங்களை வழிநடத்த வேண்டும் மாவட்டத்திலே கொண்டாடுகிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் நீ தொடர்ந்து வழிநடத்தும் பலப்படுத்தும். உடைய பிள்ளைகளாய் காத்துக்கொள்ளும். மீண்டுமாக நாங்கள் உம்மை ஆராதிக்கின்ற வரை உடைய கிருபையானது எங்களோடு கூட எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு பாராக, பிதாவோடு பாராக. சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும்